ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஸோ வடித்த சாதம், வெரைட்டி ரைஸ் இது மாதிரி செய்யும்போது மட்டும்தான் நாங்கள் குக்கரில் சாதம் வைப்போம். மற்ற நாள்லாம் வடித்து தான் சாப்பிட்றது சாதத்தை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, திருக்கை மிளகு போட்ட மீன் கறி குழம்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த திருக்கை மீன் பார்க்க கறி மாதிரி இருக்கும், துண்டு துண்டாக. ஸோ முள்ளே இருக்காது, மிளகு போட்டு தூக்கலாக மீன் கறி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி மத்தி மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சாச்சு. இது நல்லா சுண்ட சுண்ட தான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த நாள் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி மத்தி மீன் ஃப்ரையும், நெக்ஸ்ட்டு திருக்கை மீன் கறி போல் இருக்கனால அவளுக்கு 65 பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் திருக்கை மீனில் 65 மாதிரி பண்ணி வச்சாச்சு. ஸோ எப்பொழுதும் எங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிடும்போது இலையில தான் சாப்பிடுவோம். ஸோ இலையில சுட சுட சாதத்தை போட்டு அது மேலே திருக்கை மீன் குழம்பு ஊற்றிட்டு வறுத்த மத்தி மீனும் திருக்கை மீன் 65 வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் சாப்பிட வரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.